டின்னருக்கு ஹெல்த்தியாக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அண்ட் நம்ம செய்கிற ரெசிபி வந்து குழந்தைகளுக்கும் வந்து என்னென்னா ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூடவே வந்து இஞ்சி, மிளகா, ஆனியன், ஜீரகம். ஸோ இதை வந்து என்னென்னா நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். அண்ட் ஒரு பல் பூண்டு கூட ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து தோசை பேட்டரோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு அண்ட் மரவள்ளிக்கிழங்கு மாவு ஸோ ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி செய்கிறோம். ஸோ மரவள்ளிக்கிழங்குல நான் பேபிக்கு வந்து பேன் கேக் செஞ்சு கொடுப்பேன் நார்மலாக. ஸோ இந்த தோசை வந்து நல்லாவே வந்தது. அண்ட் இது வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டான பதத்தில் இருந்தது. அண்ட் அது கூடவே நம்ம தோசை சுடும்போது கொஞ்சமாக வந்து என்னென்னா கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். இது மாதிரி எல்லா தோசையும் மூடி போட்டு வேக வச்சு நம்ம சுடணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்கோட அந்த பச்சை ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ நல்லாவே வந்து என்னென்னா வெந்து வரும். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து என்னென்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தேங்காய் சட்னியும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா தோசை ஒட்டாமல் வந்து உங்களுக்கு திருப்பி போட முடிஞ்சதா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.